அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் சீரியலில் என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். கதிர் ராஜி 2 பேரும் தான் கட்டுறாங்க. ராஜி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக கதிர் உள்ளே வராரு. பார்த்துட்டு இவன் இன்னும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆறுதலாக என்ன சொல்லலான்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. சரின்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கதிர் வந்து ராஜியோட கை மேலே கை வச்சு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ராஜிக்கு கூட கொஞ்சம் ரொம்ப அழுகையாக வருது. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இந்த தண்ணியை குடி அப்படிங்கிறாரு. சரி அவங்களுக்கு தண்ணியை குடிச்சிடுறாங்க. டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி மாமா இந்த வீட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் டியூஷனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நினச்சி தான் வேறு வீட்டில் போய் எடுக்கலான்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக மாமா இப்படி சொல்லுவாங்க நான் நினைக்கவே இல்லை. மாமா ரொம்ப நல்லவர் தான். ஆனால் மற்றவங்களுடைய உணர்வுகளை மற்றவங்களுடைய எண்ணங்களை அவர் புரிஞ்சுக்கிடாமல் நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அத்தைக்கு மீனாக்காக்கு எல்லாருக்குமே என்னால் சங்கடம் தான். அவங்க பாவம் என்னால் தப்பே செய்யலை. ஆனால் என்னால் அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இதுதான் வீடு. இந்த வீடை இப்போ தான் நீ இப்போ முழுசாக புரிஞ்சிருக்க. இந்த வீடு இப்படி தான் இருக்கும். இங்கே ஒருத்தர் இருப்பார், அடிக்கடி சட்டம் போடுவார். அந்த சட்டத்தை வந்து மீற முடியாது. அந்த சட்டத்தை வந்து கட்டுப்பட்டு அதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அந்த சட்டத்தை மீறி போனோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீயே பார்த்துருப்பில்ல. நீ ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற? ஏன் நீ டியூஷன் தான் எடுப்பேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுற? தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டுரு. நீ எதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப நைட்டெல்லாம் லேட்டாக வரேன் அப்படிங்கிற நினைக்கிறதுனால தான் நீ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ செய்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ அப்படி எதையும் நினைக்காத. உன்னை சொல்லட்டுமா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கடையில் வேலை பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்து பழகிட்டேன். எனக்கு இதில் ஒரு விஷயமே கிடையாது. நான் கஷ்டப்படவே இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் எனக்கு கடை வேலையை விட இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த இதை எல்லாமே பார்த்துக்கிறேன். நீ இந்த வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீ மாதிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போ. அப்பாவும் பெருமைப்படுவார், எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. சரியா? அதனால் இப்போ வந்து டியூஷன் எடுக்க போகிறேன், அதை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவை வந்து நீ விட்டுரு. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நமக்கு உதவி பண்ணுறவங்களுக்கும் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. நம்மளால் யாரும் துன்பப்படக்கூடாது. அதனால் நீ வந்து படிக்கிற வேலையை பாரு. சரியா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம கோமதியை காட்டுறாங்க. அவங்க கிச்சனில் வந்து காய் கட் பண்ணிக்கிட்டேவும் பேசுகிறாங்க. எப்போ ஒரு நாள் இடிஞ்சு ஒரு நாள் பிறக்கிறவங்களும் என்னென்னலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ராஜி மீனா 2 பேரும் வர்றாங்க. அத்தை ரொம்ப சாரி அத்தை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. நீ பேசாத, சரியா? பேசாதன்னு சொல்லிட்டேன் ஒன்று. நான் தான் பேசாமல் செவனேன்னு இருந்தேன். என்னை போட்டு வம்புக்கு எடுத்துட்டிங்களேடி. நீ வந்து இந்த வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்க. நான் அந்த வீட்டில் பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எதை சொன்னால் என்ன வெடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் டியூஷன்லாம் எடுக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. இதில் இவா வேறு உனக்கு சப்போர்ட். நீங்கள் 2 பேர் பாவம் போல் மூஞ்சி வச்சு கேட்டதுனால தான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ உங்களால் நானும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். சரியா? இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. மீனா ராஜி 2 பேரும் திட்டுறத தங்கமயில் வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்றாங்க. அத்தைக்கு இவ்வளோ கோவலாம் வருமா? எம்மாடி நம்ம எதாவது போய் கருத்து சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி அவங்க ரூமுக்கே போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே தங்கமயிலுக்கு அவங்க அம்மாவுக்கு மாறி ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு ஃபோனை போட்டால் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா? என்ன அம்மா எத்தனை தடவை ஃபோன் போட்டிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் போடுறாங்க. ஏன்டி உனக்கு எத்தனை தடவை தான் ஃபோன் போடுறது, எடுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அதுவாம்மா அம்மா வீட்டில் ஒரே பிரச்சனைமாண்ணே. என்ன திருப்பி உனக்கு எதுவும் பிரச்சனைன்னு? எனக்கு எதுவும் இல்லைம்மா. அப்புறம் அண்ணே இங்கே இருக்கிற என்னால் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனைமா அப்படின்னே. ஒன்னாலேயா? நான் ஆமாம்மா அந்த டியூஷன் விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. அதான் நீ நடக்கூடாமல் தடுத்துட்டியேன்னு. இல்லைம்மா மறுபடியும் டியூஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஹோம் டியூஷனாக அந்த மீனா தெரிஞ்சவங்களுக்காக ராஜி எடுக்க போகிறதா பேசுனாங்க. அதை நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு. அப்புறம் என்ன நல்ல வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன்னே. நான் வாய் சும்மா இருக்காமல் ஏதோ சொல்லிட்டேன் மாமா, அதை வச்சு தான் சண்டையே அப்படிங்கிறாங்க. நீ அதனால் சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் தப்பே இல்லை. சரியானே? இல்லைம்மா எனக்கு நான் தான் ஏதோ போட்டு விட்டேன்னு கொஞ்சம் ஒரு மனசு உறுத்தலாக இருக்குன்னே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ மீனாவும் ராஜியும் நல்லாவே மாட்டி விடலாம். உனக்கு அந்த வீட்டில் பொம்பளைங்க சப்போர்ட் கிடையாது. அதனால் உங்கள் மாமனார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி எதாவது நீ செஞ்சு தான் ஆகணும். ஸோ உங்கள் மாமனாரும் உன் வீட்டுக்கார் இவங்க 2 பேர்கிட்ட நீ நல்ல பேர் எடுக்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இரு. அப்போ நான் அந்த மாதிரி செஞ்சது தப்பு இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஆனால் நீ தான் சொன்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியில் யாருக்கும் சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் எதுவும் சொல்லலை. அதே போல் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டேன். வெளியில் நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு. எங்கள் மாமனார் இப்போ வரைக்கும் யார்கிட்ட எதையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. திருப்பி கிச்சனை காட்டுறாங்க. ஆனால் மீனா ராஜி கோமதி இருக்காங்க. இல்லை மற்ற மாமியார் மாதிரி நான் ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ளே தான் மருமக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும். ஆனால் நான் பாரு அப்படி இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி நான் பேசினேன் பார்த்தியா? அதுக்கு தானே நீங்கள் 2 பேர் எனக்கு நல்ல வசம் வாங்கி கொடுத்துட்டீங்கடி. இனிமேல் நான் ஸ்ட்ரிக்டான மாமியாராக தான் இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டான மாமியாரே இருங்க, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ இந்த வீட்டில் வந்து நான் எல்லாரையும் நான் தான் கெடுக்கிறேன்னா, நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அழுதுறாங்க. இந்த பாரு நீ எதுக்கு இப்போ கண் கலங்குற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீலாம் கண் கலங்காத அப்படின்னு சொல்லி மீனா வந்து சமாதானப்படுத்துறாங்க. மீனா பயங்கரமாக அழுதுறாங்க. ராஜியும் அக்கா அழாதீங்க அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிங்கிறீங்க. எதுக்குடி இப்படி அழுகாதடி அப்படின்னு. ஆமாம் நான் தான் எல்லாரையும் இப்போ வம்புக்கு இருக்கிறேன், நான் தான் எல்லாரையும் துன்புறுத்துறேன்னு சொல்லி மாமா பேசுகிறாங்களே அப்படிங்கிறாங்க. இந்த பாரு அந்த மனுஷன் கோவத்தில் ஏதாவது சொல்லி திட்டுவார். அதெல்லாம் போய் நீ வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாதடி.
அழாதம்மா என் செல்லம்ல அழாதம்மா மீன் மீனை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து ராஜி வந்து அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மனுஷன் கூட எப்படி நான் வாழ்கிறேன்னு சொல்லியேன்னு. அது இல்லை அத்தை, இந்த விஷயம் மாமாவுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டக்குன்னு யோசனை வருது. அதான் என்ன இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும்னு கோமதி கேட்கவும், அதான் அந்த மயிலக்காக்கு தெரியும்லன்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போ அவள் தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த இதை ஒரு பர்பஸாக பண்ணுறாங்களா இல்லாட்டா தெரியாமல் பண்ணுறாங்களேனே தெரியல. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு மீனா உளறாங்க. மீனா கேட்குறாங்க கோவத்தில். அவள் ஏதாவது உளறியிருப்பாடி மாமா கிட்ட கண்ணு, இதுக்கு தான் அப்போதே சொன்னேன் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு. ஏய் நான் என்னடி பண்ணட்டும், நீங்களும் என் மருமக அவளும் ஒரு மருமக தானே, அதனால சொன்னேன் நான். பார்த்தீங்களா இப்போ எப்படி போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு. இதை நான் போய் கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டிய ராஜு கோவப்படுறாங்க. ஏய் இருடி அவள் கோவத்தில் போகிறா, ஏதோ சண்டை கிண்டை போட்டுற போகிறா, நீ போய் என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி இரு நானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை வேண்டாம், நீங்கள் வந்து இந்த இதில் தலையிட வேண்டாம், இந்த விஷயத்தை நாங்களே பார்த்துக்குறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க 3 பேர் சேர்ந்து கூட்டணியை செஞ்சு செய்கிறோம்பாங்க, நீங்கள் இங்கே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க விறுவிறுன்னு 2 பேருமே போகிறாங்க. ராஜி தங்கமயிலோட ரூம் கதவை திறக்கிறாங்க. தங்கமயில் வந்து அவன் அம்மங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி குடும்பத்தில் குட்டையை உழப்பிக்கிட்டே இரு, நீ நல்லா மீன் பிடிக்கலாம் சரியா, எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்னமா பண்ணிட்டு இருக்கனே, நான் தலைவலியில் உட்காந்துருந்தேன்னா நீ இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவோம், எனக்கு தலைவலியெல்லாம் பறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் நிற்கிற மீனாவும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கிறத பார்த்துறாங்க. தங்கமயில் நான் அப்புறம் கால் பண்ணி பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி யாராவது வந்துட்டாங்களான்னு. ஆமாம்மான்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன் அங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு ராஜு கோவமாக இதுங்கிறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, என்ன உள்ளே வாங்க, சும்மா வீடை சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்களுடைய பெட்ரூமில் தலையிடுறது, அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறது, பர்சனலில் போய் என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு ராஜி உள்ளே போய் பேசுவோம், அடுத்து இன்னும் வெளியில் தெரிஞ்சுன்னா பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனை, எதுக்கு பெருசாகுது அப்படின்னு உள்ளே வராங்க. நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்குறேன், மாமாட்ட டியூஷன் விஷயம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன டியூஷன் விஷயம் ஏது அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. தங்கமயில் வந்துட்டு இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு காரணம் யார், டியூஷன் விஷயத்தை யார்கிட்ட மாமா கிட்ட சொன்னதுன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. மாமா கிட்ட நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறது நீங்கள் தான், அப்போ யார் சொன்னான்னு. அந்த ஹோம் டியூஷன் விஷயமா, அது வந்து நான் தான் மாமா கிட்ட சொன்னேன், ஆனால் முழுசாக சொல்லலை, சும்மா லைட்டாக தான் சொன்னேன். இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போனேன்னா அப்போ மாமா பார்த்தேன்னா மாமா வந்து என்னப்பா இங்கே அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு வந்தேன் மாமா எங்கேயோ, ஏன்ப்பா ராஜி மீனா அவங்க கூடலாம் போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு அனார்ந்தா சொன்னேன், அவங்க 2 பேரும் வேலையாக இருக்காங்க மாமா, அவங்கள இதுக்கு தொந்தரவு பண்ணிவிட்டு அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு. ராஜிக்கு என்னப்பா வேலைன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னையும் அறியாமல் நான் வந்து லைட்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ மாமா நான் சொன்னதுனால தான் அன்றைக்கி அவ்வளோ கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சும்மா நடிக்காதீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசாத நீ அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சும்மா நடிக்காதீங்க, உங்களே தான் மாமா கிட்டக்க சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தோம்ல, நாங்களே பக்குவமாக பார்த்து பேசுவோம்னு சொன்னோம்ல, அத்தை கிட்டக்க சொல்லியிருந்தோம்ல, அதுக்குள்ளே உங்களை யாருங்க சொல்ல சொன்னதுன்னு நீங்கள் சொல்லுவோம்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையேன்னு. நாங்கள் சொல்லிடுவோம் தான் சொன்னுங்க, நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அதை, இது வந்து மொதல் தடவை கிடையாது, இதோட 2வது தடவை. இனிமேல் எங்களுடைய விஷயத்தில் எதையுமே நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் விஷயம் மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் மாமா கிட்டக்க பேசுங்க, எங்களை பற்றி எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசாதீங்க. இந்த பாருங்கள் உங்களே மாதிரி எங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கலை, நாங்கள் கல்யாணம் பண்ண விதம் எல்லாமே வேறு மாதிரி, ஸோ எங்களுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளுக்காக நாங்கள் ஓட தான் வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல சிஸ்டராக இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம போட்டு கொடுக்குற வேலை இந்த மாதிரி வேலையில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் காஷா பேசுகிறாங்க. அவள் வந்து கதிர் வந்து ரொம்ப ஏற்கனவே இவங்களுக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு 1008 கில்ட்டியில் இருக்காவா, அதனால் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக அவள் ட்ரை பண்ணுறான். அதை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணணுமே தவிர அதை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது. சும்மா நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி மீனாவும் கோவத்தில் பேசிடுறாங்க. இங்கே உடனே தங்கமயில் வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் திருப்பி ராஜி திட்டுறாங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் புருஷன் மாமா அத்தை இவங்க கிட்டக்க மட்டும் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுருந்தா போதும், அதுக்குன்னு மற்றவங்க கூட பேச வேண்டாம் நான் சொல்லலை, சும்மா பேசினா போதும், ஆனால் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் லாஸ்ட்டு வார்னிங், இதுக்கு மேலே என்னோட விஷயத்தில் எதுவுமே நீங்கள் தலையிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூத்த மருமகளை ஒரு அக்கறையோட பொறுப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு கோவத்தில் திட்டிட்டு ராஜி போயிடுறாங்க.